ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/7/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கேசிங்கில் கரெக்டாக இங்கே கிராஸாக பாருங்கள், நமக்கு பிசி ஒரு 99 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, திரும்பவும் ஒரு மாதம் அதாவது கிராஸில் வந்து பார்த்தோன்னா 99 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ 2 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ஒரு சூப்பரான பேட்டர்னாக இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த 99 கிராஸாக அதுக்கு அடுத்த மாதத்தில் கிராஸாக உள் நம்பர் பாருங்கள் 248. சரிங்களா, ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா 28. அந்த நம்பரை எடுத்து வந்து அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, பிசியில் 28 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி நம்பர் 53. ஸோ அதே மாதிரி ஒரு மாதம் ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல ஏபி 53. ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இங்கே 99 அடித்து உள் நம்பரில் 28, ஒரு நாள் தள்ளி ஏபி 28. அதே மாதிரி இந்த 99க்கு உள் நம்பரில் ஏசி 53, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு ஏபி 53. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது பிசியில் நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 324க்கு 43 இருக்குது, 23 இருக்குது, இன்னும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 53 வரலாம். சரிங்களா, அந்த இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இப்போ ஒருவேளை 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ 853 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இங்கே எப்படி நமக்கு 8 எடுத்து நமக்கு அந்த இடத்துல அடிச்சிருக்காங்களோ ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 38-53 அல்லது 37-53. ஸோ ஏ போல் ஏன் 7 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6க்கு ஒரு நம்பர் கம்பெனி 5ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே அதே மாதிரி நமக்கு இங்கே 8க்கு ஒரு நம்பர் கம்பெனி 7ன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 38-53, 37-53 அப்படிங்கிற நம்பரை ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பி போர்டு 3 மட்டும் பாருங்கள். சரிங்களா, 3 அப்படிங்கிற நம்பர் எங்கே எத்தனை டைம் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பி போர்டு 3, மறுபடியும் நமக்கு ஒரு பி போர்டு 3, ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஒரு பி போர்டு 3ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது அதே தேதியில் போன மாதம் ரிசல்ட்டு பாருங்கள், மொத்தம் 6 நம்பர் இருக்குங்களா. 6 நம்பரில் நடுவில் உள்ள நம்பர் பாருங்கள் 49 அப்படிங்கிறது அடுத்த நாள் ஏசி பாஸு. சரிங்களா, 94 அப்படிங்கிற நம்பர் ஏசி பாஸு அந்த 3க்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 3க்கு நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 74 அப்படிங்கிற நம்பர் இங்கே பாருங்கள் அதே டேட்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3க்கு இங்கே உள்ள 86 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ ஏசி தான் 86 தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ ஏசியில் 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏசி செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 86 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 816ன்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 896 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் 896 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நம்பரில் 16 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 816 அல்லது 896. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பி போல் 9 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 18 அதுவும் பி போர்டு மட்டும் பாருங்கள் 18 அப்படிங்கிற நம்பர் இருக்குங்களா. ஸோ இதில் ஏசி 811 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஏசி 811 நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏசியில் நமக்கு 81 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு மட்டும் பாருங்கள் 2 நாள் கேப் விட்டு 35 இருக்குது. 35 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 82 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதில் ஒரு கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்ற 1 அப்படிங்கிற நம்பருக்கு இங்கே அடித்த ரிசல்ட்லேருந்து 1 அப்படிங்கிற நம்பருக்கு 1க்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா பி போர்டு 6 சொல்லி எடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு
இங்கே நமக்கு இந்த இடத்துல 8 அப்படின்னு நம்பர் இருக்குது. 8க்கு அது அந்த ரிசல்ட்டில் தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நான் அந்த ரிசல்ட்டு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பர் சி போர்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இங்கே 8 1 அப்படிங்கிற நம்பர் ஏசி அடிச்சிட்டாங்களா, அதனுடைய உள் நம்பர் பார்த்துக்குங்க. உள் நம்பர் இந்த இடத்துல 1 அப்படின்ட்டு இருக்குது. 1க்கு பவர் தான் இந்த இடத்துல 6. சரிங்களா? 1க்கு பவர் 6ன்னு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்லேயே உள் நம்பரில் சி போர்டு பார்த்தீங்கன்னா 5. 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் பி போல் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 4க்கு பவர் 9 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஸோ 9ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 896 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுலேயே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 1க்கு பவர் பண்ணி நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி பி போல் 6ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல 5, 5க்கு பவர் 0, 4, 4க்கு பவர் 9, ஏபி 90ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது 4க்கு இந்த இடத்துல 4ன்னு இருக்குங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அடுத்து 3 நம்பரையும் வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அடித்தாங்கன்னா 696 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை அடித்தாங்கன்னா 8696 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ டி போல் எந்த நம்பர் வேணும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 696 அப்படி நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போலில் வரல அப்படின்னாலும் பி போலில் ஒரு 9 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் 86 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டீஸில் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/7/2024 கேரளா லாட்ரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கேசிங்கில் கரெக்டாக இங்கே கிராஸாக பாருங்கள், நமக்கு பிசி ஒரு 99 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? திரும்பவும் ஒரு மாதம், அதாவது கிராஸில் வந்து பார்த்தோன்னா 99 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு சூப்பரான பேட்டர்னாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 99 கிராஸாக அதுக்கு அடுத்த மாதத்தில் கிராஸாக உள் நம்பர் பாருங்கள் 248. சரிங்களா? ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா 28. அந்த நம்பரை எடுத்து வந்து அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? பிசியில் 28 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி நம்பர் 53. ஸோ அதே மாதிரி ஒரு மாதம் ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல ஏபி 53. ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இங்கே 99 அடித்து உள் நம்பரில் 28, ஒரு நாள் தள்ளி ஏபி 28. அதே மாதிரி இந்த 99க்கு உள் நம்பரில் ஏசி 53, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு ஏபி 53. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது பிசியில் நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 324க்கு 43 இருக்குது, 23க்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 53 வரலாம். சரிங்களா? அந்த இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இப்போ ஒருவேளை 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 853 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே எப்படி நமக்கு 8 எடுத்து நமக்கு அந்த இடத்துல அடிச்சிருக்காங்களோ ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 3853 அல்லது 3753. ஸோ ஏ போல் 7 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6க்கு ஒரு நம்பர் கம்பெனி 5ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே அதே மாதிரி நமக்கு இங்கே 8க்கு ஒரு நம்பர் கம்பெனி 7ன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 3853, 3753 அப்படிங்கிற நம்பரை ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பி போர்டு 3 மட்டும் பாருங்கள். சரிங்களா? 3 அப்படிங்கிற நம்பர் எங்கே எத்தனை டைம் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பி போர்டு 3, மறுபடியும் நமக்கு ஒரு பி போர்டு 3, ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஒரு பி போர்டு 3ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது அதே தேதியில் போன மாதம் ரிசல்ட்டு பாருங்கள். மொத்தம் 6 நம்பர் இருக்குங்களா, 6 நம்பரில் நடுவில் உள்ள நம்பர் பாருங்கள் 49 அப்படிங்கிறது அடுத்த நாள் ஏசி பாஸு. சரிங்களா? 94 அப்படிங்கிற நம்பரு ஏசி பாஸு.
அந்த 3க்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு 3க்கு நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 74 அப்படிங்கிற நம்பர் இங்கே பாருங்கள். அதே டேட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3க்கு இங்கே உள்ள 86 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏசி தான் 86 தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ ஏசியில் 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏசி செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 86 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 816ன்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 896 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அதனால் 896 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நம்பரில் 16 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 816 அல்லது 896. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பி போல் 9 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 18, அதுவும் பி போர்டு மட்டும் பாருங்கள் 18 அப்படிங்கிற நம்பர் இருக்குங்களா. ஸோ இதில் ஏசி 811 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஏசி 811 நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏசியில் நமக்கு 81 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு மட்டும் பாருங்கள், 2 நாள் கேப் போட்டு 35 இருக்குது. 35 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 82 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் ஒரு கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்றது, சாரி 1 அப்படிங்கிற நம்பருக்கு இங்கே அடித்த ரிசல்ட்லேருந்து 1 அப்படிங்கிற நம்பருக்கு 1க்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா பி போர்டு ஆரஞ்சில் எடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 8க்கு சாரி அது அந்த ரிசல்ட்டில் தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ நான் அந்த ரிசல்ட்டு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பர் சி போர்டு பார்க்கணும் சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிற பார்த்துக்குங்க. இங்கே 81 அப்படிங்கிற நம்பர் ஏசி அடிச்சிட்டாங்களா, அதனுடைய உள் நம்பர் பார்த்துங்க. உள் நம்பர் இந்த இடத்துல 1 அப்படின்ட்டுருக்கு. 1க்கு பவர் தான் இந்த இடத்துல 6 சரிங்களா. 1க்கு பவர் 6ன்னு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்லேயே உள் நம்பரில் சி போர்டு பார்த்தீங்கன்னா 5, 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் பி போல் அடிச்சிட்டாங்க சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பருக்கு 4க்கு பவர் 9 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஸோ 9ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 896 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேயே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 1க்கு பவர் பண்ணி நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி பி போல் 6ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல 5, 5க்கு பவர் 0, 4, 4 பவர் 9, ஏபி 90ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. அப்போது 4க்கு இந்த இடத்துல 4ன்னு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அடுத்து 3 நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அடித்தாங்கன்னா 696 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை அடித்தாங்கன்னா 8696 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ டீபோலில் எந்த நம்பர் வேணும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 696 அப்படி நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போலில் வரல அப்படின்னாலும் பி போலில் ஒரு 9 அப்படிங்கிற நம்பரு தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் 86 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டீஸில் வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.